ஸோ அரே கிரியேட் பண்ண தெரிஞ்சு நான் அன்றைக்கி சொன்னல மேபி செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட் சாப்டர்லேயே நான் தனியாக வந்து அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு தனி டே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து லைக் இந்த ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இது அதுக்கப்புறம் இந்த மேப் ஃபில்டர் ரெடியூஸ், அவ்வளோதான். இது 3 தெரிஞ்சால் வி கேன் ஸ்டார்ட் யுவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். இது போதும் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்புறம் எதுக்கு ஃபார்ம்ஸ்லாம் சொல்கிறீங்க, ஃபார்ம்ஸ்லாம் தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒரு பேசிக் ஐடியா, ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணால் டேட்டா பேஸ்க்கு போகும், அந்த ஃப்ளோ வந்து புரியறதுக்காக தான் நான் இது வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபார்ம் ஃப்ளோ மட்டும் புரியணும். அதுக்கப்புறம் ஃபார்மில் இருக்க ஈவெண்ட்ஸ், ஸோ நான் பிளர் ஈவெண்ட்ஸ், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், லைக் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எரர் வரும்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க லைக் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து தெரிஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதே விஷயம் தான் நம்ம ரியாக்டில் பண்ண போகிறோம், பட் வேறு லைப்ரரிஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ பட் ஆனால் இதில் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது இப்போ நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி, ப்ராமிசஸ். ஓகேவா. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கோடு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஜஸ்ட் ஸ்பேஸ் இருக்கா மட்டும் பார்த்துக்கிறேன். 4 GB இருக்கு. ஸோ அதேமாதிரி கிளாஸ் லீவ் ஆகிடாதீங்க, முடிஞ்சோடனே ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பேட்ச் 3 தானே, நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ப்ராமிசஸ். ஸோ ஒரு தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம வேறு எதுவுமே பார்க்க போகிறது, இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு லைக் இது எண்ட் பண்ணிக்கலாம் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த முக்கியமான லாஸ்ட் டாபிக். ஓகேவா. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் சீயிங் ப்ராமிசஸ், நான் ப்ராமிசஸ்னா என்னன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் சிங்க்ரனஸ் ஆர் அசிங்க்ரனஸ், எந்த வேல வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். தேர் ஆர் 2 ways ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் கோட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் சிங்க்ரனஸ் ஆர் அசிங்க்ரனஸ், யாராவது? சிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ், சூப்பர். ஸோ சிங்க்ரனஸ்னா என்னது? It executes line by line, right? சூப்பர். எக்ஸிக்யூட்ஸ் லைன் பை லைன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும், எந்த லைனுக்கும் வெயிட் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லைன் உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம் மவுஸ் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து 2 வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்குது. எக்ஸிக்யூஷனா கோட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாவது புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்பயே ஸ்டாப் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வித் சம் அதர் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ சிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ சிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன்னா என்னன்னா லைன் பை லைன். ஸோ அடுத்து லைக் ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து ஒரு லைன் முடிச்சோடனே அடுத்த லைன், ஒரு லைன் முடிச்சோடனே அடுத்த லைன். ஓகேங்களா.
ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு index.html கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாய்லர் பிளேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறேன் இன்லைனாகவே. ஸோ ஒரு அலர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலர்ட் ஒரு மெத்தட் தான், ப்ரௌசரோட மெத்தடு. ஸோ என்னன்னா இது வந்து லைக் அந்த பாப்அப் மாதிரி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாப்அப் சும்மா ஒரு 4 அலர்ட் 3 அலர்ட் கொடுக்குறேன் பாருங்க. செகண்டு இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்காக தான் நோட்ஸுமே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நான் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லிப்பேன். ஸோ நான் நோட் பண்ணுற வேலையே நோட் பண்ணிக்கோங்க. லைக் நான் இங்கே நோட் பண்ணுறேன்ல அதே வேலையே நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதை நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெரியுதா? ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இது முடிச்சோடனே தான் வெயிட் பண்ணுறது பாருங்க, லோட் ஆகிட்டே இருக்குது. இது முடிச்சோடனே தான் செகண்ட் பாப்பப் வருது. அப்போ அடுத்த லைனுக்கு போயிடுச்சு, இந்த லைனுக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்து இது முடிச்சோடனே தான் அடுத்த லைன், இது முடிச்சோடனே அடுத்த லைன், இது முடிச்சோடனே அடுத்த லைன், கோட் முடிஞ்சிருச்சு, எக்ஸிக்யூட் ஆகி. ஸோ இந்த மாதிரி 4 லைன். ஸோ அப்போ வந்து இதனால என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் லைன் பை லைன். புரியுதா? ஸோ இதான் எக்ஸாம்பிள். So alert is an best example for like you can confirm it like JavaScript executes line by line. JavaScript oda default behavior அப்படினு சொல்லலாம். அப்போ what is asynchronous way அப்படினு பார்த்தீங்கன்னா it will எக்ஸிக்யூட் ஆகும், பட் இந்த ரிசல்ட் வரதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆகும். ஓகேங்களா? உடனே நடக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சோடனே செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் மேபி. புரியுதா? ஸோ ஆனால் ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் நேச்சர் என்னது, லைன் பை லைன் உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் அசிங்க்ரனஸ் அந்த மாதிரி இல்லை, இட் ஷுட் வெயிட். ஓகேங்களா? அன்டில் தட் செகண்ட் இது வந்து நடக்கிற வரைக்கும். ஸோ ஆனால் அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியாது. ஸோ வந்து லைக் டைம் எடுக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அசிங்க்ரனஸ்ன்னு சொல்லலாம். So asynchronous operation. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சிங்க்ரனஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பார்த்தோம், அலர்ட் பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலர்ட் பார்த்தோம். கேரக்டரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட் பார்த்தோம். இதே பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபெட்ச் இருக்கு. ஓகேங்களா? ஃபெட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? யாராவது ஃபெட்ச் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? HTML CSS JS ஓட வந்து வேற ஏதாவது பேக் எண்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் வேறு ஏதாவது பேக் அண்ட் ஏபிஐ கால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து லைக் ஃபெட்ச் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபெட்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் அன் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பேக் அண்ட் ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னன்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏபிஐ கால் நடக்கும், ஒரு ரிக்வஸ்ட் நடக்கணும், ரெஸ்பான்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிடும். இட் வில் நாட் ரிட்டர்ன் அஸ் த ரிசல்ட். அந்த ஏபிஐ கால்லேருந்து ரிசல்ட் வராது. அதுக்கு பதிலாக என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஜஸ்ட் கிவன் ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ URL எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி URL. ஸோ இதில் வந்து டேட்டாஸ் வரும். ஸோ இதுக்கு நான் சும்மா ஒரு ஏபிஐ கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏபிஐ கால் பண்ணால் எனக்கு என்ன ரெஸ்பான்ஸாக வரும், டேட்டாஸ் வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா?
ஸோ இதை யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஐம் கோயிங் டு டூ அன் ஏபிஐ கால். ஸோ கான்ஸ்ட் இதில் வந்து எனக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆகணும். ஃபெச் வந்து என்ன எடுத்துக்கும், யூஆர்எல் இந்த மெத்தட். ஸோ மெத்தட் எதுவும் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக வந்து கெட் மெத்தடாக எடுத்துக்கும். ஸோ இதை நான் இப்போ கன்சோல் லாக் பண்ணுறேன் பாருங்க. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஏன்னா அப்பயே கேளுங்க. ஸோ வில் ஜஸ்ட் ரன் தி ஸ்கிரிப்ட். ஸோ நோட் script.js. நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும், ஆக்சுவலாக டேட்டா வரணும். ஆனால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, we got an promise with an status of pending. புரியுதா? ஸோ ஏன் வந்து இது நம்மளுக்கு லைக் ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா, JavaScript is an synchronous way. அப்படின்னா உடனே 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 அடுத்தடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ லைன் நம்பர் 14 ரிசல்ட் தர வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஸோ என்ன ஆகும், உடனே வந்து ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிடும். இது fetch method will always return a promise. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, when it is an asynchronous execution என்ன ஆகும், ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். சரி, நான் எப்படி தான் இப்போ டேட்டா வாங்குறது அப்படின்னா, தேர் இஸ் அ வே டு ஹேண்டில் ப்ராமிஸ். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ப்ராமிசஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டான டெஃபினேஷன் வந்து ப்ராமிசஸ் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், எப்போல்லாம் வந்து ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் கிடக்குதோ அப்போ வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, இந்த டெஃபினிஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டெஃபினிஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் அ வே டு ஹேண்டில் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஸோ எப்பயுமே லைக் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் சொல்லணும், இல்லைன்னா தேவையில்லாத ஃபாலோஅப் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டான டெஃபினிஷன் வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்ட் டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராமிசஸ் இஸ் அ வே டு ஹேண்டில் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். சரி, ஓகே, எனக்கு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் ஆகுது, எனக்கு புரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர் இஸ் 3 ஸ்டேட்ஸ் இன் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இஸ் பெண்டிங். இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, ப்ராமிஸோட ஸ்டேட் என்ன வரும்னா அதோட ஸ்டேட்டஸும் வரும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா, பெண்டிங் ஸ்டேட் இருக்குது. இதெல்லாம் ஸ்டேட்ஸ். பெண்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில்ட், நோட் பண்ணிக்கோங்க ஃபில்ஃபில்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேட் இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேட் எப்போ வரும்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இனிஷியலாக ப்ராமிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல பாருங்க. இனிஷியலாக நீங்கள் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங்னு வரும். அதுக்கப்புறம் இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டேட்டஸ் என்ன மாறிடும், பெண்டிங் வந்து ஃபில்ஃபில்டாக மாறிடும். இன்கேஸ் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, டேட்டா வரலை அப்படின்னா என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகிடும். இந்த 3 ஸ்டேட் தான் இருக்குது இன் யுவர் ப்ராமிஸ். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்ஃபில், ரிஜெக்டட் எல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் இனிஷியலாக என்ன ஆகும், நீங்கள் ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷனாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராமிஸ் வித் அன் ஸ்டேட் ஆஃப் பெண்டிங் வந்துடும். ஓகேவா? சரி, ஓகேப்பா. சரி, எப்படி தான் வந்து ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணுறது இன் JavaScript? What is the way to handle promises? யாராவது any idea? What are all the ways to handle promises? இதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கணும் உங்கள் நோட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் ஜேஎஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன்ஸில் வந்து 2 வே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து the ways there to execute JavaScript. இதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 வரும், ஒன்று சிங்க்ரனஸ், ஒன்று அசிங்க்ரனஸ். ஓகேவா?
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது. ஸோ அடுத்து வந்து ப்ராமிசஸ். ஸோ வாட் இஸ் ப்ராமிசஸ்ன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் வந்து லைக் சொல்லிடலாம், லைக் ப்ராமிசஸ் த வே டு ஹேண்டில் அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். அதில் ஸ்டேட்ஸ் வந்து 3 ஸ்டேட் இருக்குது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ப்ராமிஸ் தான் வரணும், நம்மளுக்கு டேட்டா வர வைக்கணும். ஸோ வாட் ஆர் ஆல் வேஸ் தேர் டு ஹேண்டில் ப்ராமிசஸ், இதான் நெக்ஸ்ட். எனி ஐடியா யாராவது? எனி க்ளூ? ஒரு சிங்கிள் வேர்ட் மாதிரி கூட சொல்லலாம். There are 2 ways to handle this promises. பார்க்கலாமா என்ன வேஸ்னா? ஓகே, I'll explain you. So then catch. So then and catch இருக்கு, அதை விட்டா async await. ஸோ நிறைய பேர் async await யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 வேஸ் இருக்கு டு ஹேண்டில் திஸ் ப்ராமிசஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வே இஸ் தென் அண்ட் கேட்ச். ஸோ அப்போ எதுக்கு இந்த async await-க்கு தென் அண்ட் கேட்ச்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து பிஃபோர் ES6. ஸோ பிஃபோர் ES6ல பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ES1, ES2, ES3, ES5ன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ ES6க்கு முன்னாடி வந்து async await-னு ஒரு சின்டாக்ஸே இல்லை. அப்போ வந்து தென் அண்ட் கேட்ச் தான் ப்ராமிசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ES6 பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஹலோ கிளாஸ் ஆமாம்மா எடுத்துக்கங்க. ஆமாம்மா. ஆஹா, நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். வரேன். ஆமாம்மா. இல்லை எல்லாமே பேசி முடிச்சிட்டேன் எல்லா பற்றியும். ஆ. ஸோ ஆஃப்டர் ES6 என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து async await தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ நான் 2 வேவும் சொல்கிறேன், ஓல்டர் வே அண்ட் த நியூவர் வே. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க, the ways to handle promises is then and catch and async await. ஸோ ஃபர்ஸ்ட் வே பார்க்கலாம், இதான் வே 1. ஸோ வந்து வே 1, இது வந்து வே 2. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அந்த URL எடுத்துக்கலாம், ஃபெட்ச் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அசிங்க்ரனஸாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஃபெட்ச். ஓகேங்களா? இங்கே இருக்கிறத கமெண்ட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, இப்போ நான் எப்படி வந்து அந்த தென் கேட்ச் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸோ என்ன பண்ணணும்னா டாட் தென் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ டாட் தென் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ முடியுதோ, ஓகேங்களா, ப்ராமிஸ் வந்துடும். ப்ராமிஸ் வந்து எப்போ ரிசால்வ் ஆகுதோ, ஓகேங்களா, ஸோ எப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ் மாறுதோ அப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் என்னவா மாற முடியும்? 2 வழி தான் இருக்குது. ஒன்று இட் வில் பி ஃபில்ஃபில்ட் ஆர் ரிஜெக்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ் மாறும் போது இந்த தென் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம சும்மா லைக் ஐ ஜஸ்ட் புட் சம்திங் லைக் ரெஸ்பான்ஸ். நம்மளுக்கு என்ன வரணும்? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அதனால் ஐம் கீப்பிங் இட் ஆஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த தென் என்ன எடுத்துக்கும், இட் வில் டேக் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். புரியுதா? கால் பேக் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு தென்னே ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? அந்த மெத்தடுக்கு நான் ஐம் சென்டிங் அன் ஆர்குமெண்ட் ஆஸ் அன் இன்னொரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஆரோ ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணால் இட் இஸ் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். நார்மல் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஆர்குமெண்ட்டாக ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கிறேன். லைக் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேர் டஸ் நாட் மேட்டர். லைக் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கன்சோல் டாக் பண்ணுறேன் இந்த ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ திரும்பி ரன் பண்ணலாமா? பாருங்க, பெண்டிங்னு இருக்கு, தெரியுதா? ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஓகே,
ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. தெரியுதா? ஒரு நிமிஷம் காட்டலாம்னு பார்த்தேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இது முடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைக் இந்த ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இல்லைனா வந்து திரும்பி காட்டலாம். ஸோ என்ன ஆகும்னா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸாக மாறிடுச்சு, ஃபில்ஃபில்டாக மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரௌசரில் ஒரு வாட்டி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போதைக்கு பாருங்க. சரி, ஓகே. இன்கேஸ் உனக்கு இந்த யூஆர்எல் ஏதோ பிரச்சனை, எக்ஸாம்பிளுக்கு இந்த யூஆர்எல்லே தப்பாக போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஆர்எல்லே இருக்காது. ஓகே, யூஆர்எல் இல்லை பார்த்தீங்களா, டேட்டா எதுவும் வராது. இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், என் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆகும், சரி என்னோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபில்ஃபில்ட் ஆகுமா, யாராவது ஆன்சர் பண்ணுங்க. என் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேருந்து ஃபில்ஃபில்ட் ஆகுமா, ரிஜெக்ட் ஆகுமா? ரிஜெக்டட். சூப்பர், ரிஜெக்ட் ஆகிடும். ஆனால் ஓகே, நான் இப்போ வந்து திரும்பி ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன கன்சோலில் வருதுன்னு பாருங்க. ஸோ வி காட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக ஓகே. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட் ஆன விஷயம் வந்து எனக்கு தெரியல. பார்த்தீங்களா? ஸோ என்னோட கன்சோலில் ரிஜெக்ட் ஆன விஷயம் தெரியுதா? ஐ காட் சம் ரெஸ்பான்ஸ், பட் ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன எரர் இருக்கு, எதனால வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹவு டு கெட் திஸ் ரிஜெக்டட் இது? ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நான் இந்த ரிஜெக்டடை வந்து பார்க்கறது அப்படின்னா, யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால்டு கேட்ச். ஓகேங்களா? கேட்ச் என்ன பண்ணும், வென்எவர் யுவர் ப்ராமிசஸ் கெட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேருந்து ரிஜெக்டாக மாறுதோ அப்போ இந்த கேட்ச் பிளாக்குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ கேட்சில் நீங்கள் எரர்னு வாங்கிக்கலாம், லைக் வாட் எவர் மீனிங்ஃபுல் ஆர்குமெண்ட். கேட்சும் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். புரியுதா? கேட்சும் ஒரு மெத்தட் தான். அதுக்கு நான் திரும்பி என்ன பண்ணுறேன், ஒரு அனானமஸ் ஆரோ ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணுறேன் ஆர்குமெண்ட்டாக. ஸோ தட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் ஏதாவது மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எரர்னு வச்சுக்கிறேன் நான். இந்த எரரை வந்து கன்சோல் ஆக பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். தெரியுதா? இப்போ நம்மளுக்கு எரர் வருது பாருங்க. தெரியுதா? எக்ஸாக்டான எரர் வருது. வெங்கட், அது கேட்ச் வந்துட்டு அந்த பிராக்கெட்க்கு அப்புறம் வரும். ஓகே, சாரி மிஸ்டேக். ஓகேவா? இங்கே இருக்க. ஓகேவா? பார்ப்பேன். ஓகே. ஸோ ஸ்டில் வி ஆர் நாட் கெட்டிங் த எரர். ஸோ நான் சொல்கிறேன் ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த டேட்டா வந்து பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இப்போ நம்மளுக்கு தேவை, இதை ஹிட் பண்ணால் பாருங்களேன். ஸோ எஸ் போட்டு ஹிட் பண்ணுறேன். நம்மளுக்கான டேட்டா இன்னும் வர மாட்டேங்குது. யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸோ யூஆர்எல் நான் கரெக்டாக போடுறேன், எஸ்னே போடுறேன். ஸ்டில் பாருங்கள், எஸ்னே போடுறேன். ஸோ எரர் ஏன் வரலன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். லைக் இது முடிச்சுட்டு ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ மேபி ஐ வில் ஜஸ்ட் கிளியர் இட் அண்ட் அகைன் சொல்லி கொஞ்சம் பெருசாகிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருதானா, இதில் டேட்டா வர மாட்டேங்குது. எனிபடிஸ் லைக் யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு டேட்டா வர மாட்டேங்குது, எப்படி நான் டேட்டா வந்து இதுலேருந்து எடுக்கிறது? ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ வி காட் சம் ரெஸ்பான்ஸ். அது எரரா இல்லைனா லைக் நாட் எரரா, லைக் ரெஸ்பான்ஸா டேட்டாவா, பட் சம்திங் வி காட். ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட்டஸ் காட் ரிசால்வ், லைக் பேமெண்ட் லைக் பெண்டிங்லேருந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸாகவும் மாறிக்கலாம் இல்லை ரிஜெக்டாகவும் மாறிக்கலாம். பட் ஆனால் வி காட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஆனால் அதுக்குள்ளே டேட்டா இருக்கா இல்லையா, டேட்டாவை எப்படி வாங்குறது? ஸோ இது ஓல்டர் வேல எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்க. இது பேர் தான் கால்டு ப்ராமிஸ் செயினிங். ஓகேங்களா? சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்ன ஆகணும்னா, இதுல எப்பெல்லாம் ரெஸ்பான்ஸ் வருதோ, ஓகேங்களா, சரி என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணும் இந்த ரெஸ்பான்ஸை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சின்டாக்ஸ் தான், இப்படிதான் வந்து ஹேண்டில் பண்றாங்க. திரும்பி வந்து ஒரு தென் போடணும். எப்பெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருதோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நல்லா பாருங்க, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். ஓகே, இது லைக் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கன்சோல் லாக் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு வரக்கூடிய டேட்டா வந்து ஜேசனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, நான் கன்சோல் லாக் டாட் ஜேசான் பண்ணுறேன். ஸோ நான் இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஜஸ்ட் டூ அண்ட் அகைன் அவர் ஸ்கிரிப்ட்.
பார்த்தீங்கன்னா 2 பெண்டிங் வருது. எனி ஐடியா ஒய் ஐம் கெட்டிங் அன் அகெயின் அ ப்ராமிஸ் அண்ட் பெண்டிங்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வருது? எனி ஐடியா? லைக் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு நான் திரும்பி ஒரே ஒரு சொல்லிட்டு கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபெச் வந்து ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ப்ராமிஸ் வித் ஸ்டேட்டஸ் பெண்டிங் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? டாட் தென் போட்டிருக்கேன். ஸோ டாட் தென் மெத்தட் என்ன பண்ணுவோம்? எப்போல்லாம் இந்த ப்ராமிஸ் வந்து சக்ஸஸாக மாறுதோ, ஸோ சாரி ஃபில்ஃபில்டாக மாறுதோ, அப்போ என்ன ஆகும்? இந்த பிளாக்குள்ளே வரும். இந்த பிளாக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனில் ஐவ் காட் தட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐ ஹவ் கன்வெர்ட்டிங் தட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் சொல்லி மாற்றுறேன். ஏன்னா நம்ம டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஆனால் இந்த கன்சோல் லாக் பண்ணும்போது பாருங்களேன், திரும்பி ஐ எம் கெட்டிங் இன் ப்ராமிஸ். ஒய் ஐ எம் கெட்டிங் இன் ப்ராமிஸ் அகெயின்? ஸோ கேட்குற கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. Is it because we are getting the response again? What type of response it is? கிட்டத்தட்ட பட் லைக் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், டக்குன்னு கன்வெர்ட் பண்ண முடியாது. புரியுதா? இட் வில் ஆல்சோ டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால ஒரு டைம் எடுக்கிறதுனா என்ன ஆகுது? லைக் அந்த அந்த லைன் என்ன பண்ணிச்சு? நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங். புரியுதா? ஸோ இப்போ இங்கே கிடைக்கிற ப்ராமிஸை நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு இது பேர் தான் ப்ராமிஸ் செயின். ஸோ இதில் வர ப்ராமிஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக திரும்பி ஒரு டாட் தென். சரி, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து திரும்பியும் லைக் நியூர் வே பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓல்டர் வே கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ புரியலனா நான் திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ திரும்பி ஒரு தென் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம திரும்பி இங்கே வரதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் என்னைக்கும். ஸோ கன்சோல் லாக் பண்ண வேணா, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கன்சோல் லாக் பண்ணலாம். மேபி ரெஸ்பான்ஸுக்கு பதிலாக டேட்டா கூட வாங்கிக்கலாம், ஏன்னா இங்கே டேட்டா தான் இருக்கும். கரெக்டாக? கன்சோல் லாக் டேட்டா. ஸோ நான் திரும்பி ரன் பண்ணி காட்டுறேன். அதுங்களா நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு. ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், லைக் மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் என்னது? ஃபெச் பண்ணுறோம். ஃபெச் பண்ணுறதே என்னது? ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஸோ இது என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு ப்ராமிஸ் வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங். பெண்டிங். ஸோ என்ன ஆகும்? அப்போ என்ன பண்ணும்? இந்த ப்ராமிஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? யூசிங் தென். கரெக்டாக? ஸோ டாட் தென் போட்டோன்னா இந்த ப்ராமிஸ் எப்போ ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேருந்து சம்திங், ஓகேங்களா, சேஞ்ச் ஸ்டேட் ஆகும்ல, ஒன்று ரிஜெக்ட் ஆகணும் இல்லைன்னா ஃபுல்ஃபில்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரிஜெக்ட் ஆனாலும் ஃபுல்ஃபில்ட் ஆனாலும் லைக் ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக்ல வந்துடும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் நிச்சயமாக கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவை என்னது? ரெஸ்பான்ஸ் கிடையாது. ரெஸ்பான்ஸ்க்குள்ளே இருக்க அந்த டேட்டாஸ். ஸோ அந்த டேட்டாஸ் எப்படி நான் வாங்குறேன்னா, அந்த டேட்டாஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்களேன். இட் இஸ் அன் ஃபார்ம் ஆஃப் ஜேசான். ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸில் இருக்க அந்த ஜேசானை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நான் கன்சோல் லாக் பண்ணேன் அப்படின்னா இதுவுமே என்ன பண்ணுன்னா, இதுவும் இட் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ அப்போ என்னது? இதுவுமே ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட். அப்போ நம்மளுக்கு என்ன வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த ரெஸ்பான்ஸ்? இதுவுமே ஸோ ஒரு லைக் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் கன்வர்ஷனும் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒரு லைக் இது ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் வித் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன ஆகணும்னா இந்த ஸ்டேட்டஸ் எப்போல்லாம் வந்து மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில்டாக மாறுதோ இல்லை ரிஜெக்டாக மாறுதோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுதான் ப்ராமிஸ் செயினிங். ஸோ ஒரு தென்னுக்குள்ளே திரும்பி வந்து அப்படியே ஒரு செயினிங்காக ஒரு தென் போட்டால் அது பேர் ப்ராமிஸ் செயினிங். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் வந்து ஃபுல்ஃபில்டாக மாறினா என்ன ஆகும்? இட் வில் பி கோயிங் இன் டு திஸ் தென் பாலம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? திரும்பி அதே மாதிரி தான் தென்னு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதில் ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறோம். இது ரிட்டர்ன் பண்ணுறது இது இங்கே வந்துடும். ஸோ என்ன ஆகும்? இந்த டேட்டாவை கன்சோல் லாக் பண்ணிப்போம். புரியுதா?
ஸோ புரியலாம் சொல்லுங்க, நான் திரும்பி கூட சொல்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் இது ஏதாவது ஒரு இடத்துல மேபி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாலும் இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாலும் என்ன ஆகும்? இந்த கேட்ச் பிளாக்குள்ள வந்துடும். ஓகேவா? Venkat, can you repeat again? ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்ச் மெத்தட் இருக்குல்ல, இது வந்து லைக் இது கன்ஃபார்ம் ஷுவரில் இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். ஏன்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணுது, இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வில் நெவர் வெயிட் ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ இது எப்போ நடந்து முடியுறது, எப்போ நான் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணாது. ஸோ என்ன ஆகும்? உடனே வந்து இட் லாஸ்ட் சம் ரெஸ்பான்ஸ். ஸோ என்ன ஆகும்னா ஒரு ப்ராமிஸ் வித் ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா? ஃபர்ஸ்ட் லைனில் we got a promise with status of pending. இந்த லைன் ஓகேவா? ஸோ லைன் நம்பர் 36. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒன்று வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? இட் should சேஞ்ச் டு ரிஜெக்டட் ஆர் ஃபுல்ஃபில்ட். எப்போ வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மேபி ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் 10 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் கழிச்சு டேட்டா வருதுன்னா அப்போ அந்த ப்ராமிஸ் என்ன பண்ணுன்னா ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். ஒன்று வந்து லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேக் எண்ட்லேருந்து டேட்டா வந்துருச்சுன்னா ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்? ஃபில்ஃபில்டாக மாறிடும். இல்லை இன்கேஸ் டேட்டா வரலை, சம் ஏதோ வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆர் சம் அதர் எரர்ஸ், என்ன ஆகும்? டேட்டா வரலை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் ரிஜெக்டடாக மாறிடும். ஸோ ஆனால் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்காலேருந்து ஃபுல்ஃபில்டாக மாறினாலும் சரி, பெண்டிங்லேருந்து ரிஜெக்டடாக மாறினாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? டாட் தென் வந்து போடணும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபில்ஃபில்டு ஸ்டேட்டஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு டாட் தென், ஸோ ரிஜெக்ட் ஸ்டேட்டஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டாட் கேட்ச். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் தென்ல வந்து ஃபில்ஃபில்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இங்கேருந்து வரது என்னது? ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸில் நான் எதுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து வர ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரெஸ்பான்ஸ். பாருங்க நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. லைக் டேட்டாவே இதுக்குள்ள வர மாட்டேங்குது இந்த ரெஸ்பான்ஸ்குள்ள. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா we are not getting any type of data. ஸோ அதனால எப்படி நான் டேட்டா வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி நான் டேட்டா வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசானா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஜேசான் மெத்தட் என்ன பண்ணும்? அந்த ரெஸ்பான்ஸ்குள்ள இருக்க ஜேசானை மட்டும் எடுத்து கொடுத்துரும். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் போடுறேன். இப்போ நான் திரும்பி கன்சோல் லாக் பண்ணுறேன். ஆனால் அந்த கன்வர்ஷன் பாருங்களேன், அதுவுமே ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் ப்ராசஸ். அந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுதுல, ஸோ ரெஸ்பான்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜேசனை மட்டும் வெளியே எடுக்குதுல, அந்த ப்ராசஸும் வந்து சிங்க்ரனஸ் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அசிங்க்ரனஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? திரும்பி நம்மளுக்கு அசிங்க்ரனஸ் ப்ராசஸ்க்குலாம் என்ன ஆகும்? உடனே ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங்னு ஒன்று ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை ப்ரௌசரில் திரும்பி விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ராமிஸ் வந்தாலே ரெண்டே விஷயம் தான், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன்று தென்னு, ஒன்று கேட்ச். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ டாட் தென் போட்டால் என்ன ஆகும்? நம்மளுக்கு வெயிட் பண்ணும். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்போ பெண்டிங்லேருந்து ஒன்று ஃபில்ஃபில்டாக மாறிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? ஸோ இதுலேருந்து வரக்கூடியது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கன்சோல் லாக் பண்ணால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ ஸ்டேட்டஸ் மாறும்போது அடுத்த தென்னுக்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ தட் ஐம் புட்டிங் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ ஸ்டேட்டஸ் ஃபுல்ஃபில்டாக மாறிட்டு டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அதை எங்கே நான் இங்கே ரிசீவ் பண்ணுறேன்? அதை கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ பாருங்க, பார்த்தீங்களா? we got it. ஸோ மேபி ஐ ஆல்சோ ஷோ இட் இன் ப்ரௌசர். ப்ரௌசரோடது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். மேபி GUI அந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் என்ன பண்ணுதுன்னா அந்த டேட்டா வந்து ஜேசன் ஃபார்மேட்ல மாத்தி வைக்குது. கரெக்ட் தானே? மாற்றி வைக்குது. ஓகே ஓகே. ஸோ மாற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மேபி 5 or 10 seconds. ஸோ தட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இஸ் ஆல்சோ ரிட்டர்னிங் அஸ் அ ப்ராமிஸ். ஓகேல? ஓகே ஓகே. ஸோ நான் ஒரே வாட்டி ப்ரௌசரில் உங்களுக்கு காட்டுறேன். மேபி கொஞ்சம் இந்த ஸ்டேட்டஸ் மாறுறது எல்லாமே ப்ரௌசரில் தெளிவாக தெரியும். I will open it with
ஸோ I'll just do one refresh. ஸோ சாரி சோர்ஸை கொடுக்கலையா டாட் நிமிஷம். இங்கே தெரியுதா? ஸோ இங்கே நான் ஒரே ஒரு தடவை சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் கோயிங் இட் வெரி வெரி ஸ்லோ. ஸோ அசிங் அவாய்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அசிங் அவாய்ட் வில் பி ஸோ ஈஸி. ஸோ ஐ எம் டேம் ஷுவர் வித் தட். ஸோ ஆனால் பழைய கான்செப்ட் கொஞ்சம் புரியணும், ஏன்னா நிறைய கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தென் கேட்ச்லேருந்து மாறவே இல்லை. ஸோ அதுக்காக தான் ஐம் எக்ஸ்பிளைனிங் திஸ் அகைன் அண்ட் அகைன். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு தடவை நான் இன்னும் ஒரே ஒரு தடவை வந்து அது ஷோயும். ஸோ நிறைய பேர் எதுக்கு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு சொன்னதே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் பண்ணுறது ஸோ இன்கேஸ் புரியலன்னா சொல்லுங்கள், நான் தனியாக கூட திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா உங்களுக்கு? ஸோ கிளாஸ் முடிஞ்சிட்டு கூட ஓகேங்களா, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராமிசஸ். ஸோ இங்கே பாருங்க, சரி நான் திரும்பியும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல் கோட் தெரியுதா? உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் மாறது எல்லாமே ப்ரௌசரில் தெரியும், கன்சோல் நோடில் தெரியாது. அதுதான். ஓகே, ஐ ஜஸ்ட் ஒன் ரீஃப்ரெஷ். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராமிஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, தெரியுதா? ஸோ இது எந்த நம்பர் லைன்? லைன் நம்பர் 13. சாரி, லைன் நம்பர் 13. ஸோ இந்த லைன், ஸோ இந்த லைன். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்திருக்கு, ஏன்னா இது வந்து அசிங்க்ரன் எக்ஸிக்யூஷன். ஸோ வி காட் அன் ப்ராமிஸ். ஸோ இந்த ப்ராமிஸ் என்னவா இருக்குது பாருங்கள், பெண்டிங் ஸ்டேட்டஸ்லேருந்து என்ன மாதிரி இருக்குது? ஸ்டேட்டஸ் வந்து ஃபில்ஃபில்டாக மாதிரி இருக்குது. ஃபில்ஃபில்டானா என்ன சொன்னேன்? இட் வில் கோ இன்டு தென் பிளாக். இன்கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டடாக மாறினா என்ன இருக்கும்? இட் வில் பி கோயிங் இன்டு கேட்ச் பிளாக். ஓகேவா? ஸோ வேணா இது எடுத்துடலாம் ஃபுல்லாகவே. தெரியுதா? பட் ஆனால் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது இந்த இடத்துல, புரியுதுங்களா? ரெஸ்பான்ஸ் வருது, ஆனால் ரெஸ்பான்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கா பாருங்களேன். நம்மளால டேட்டாவை கண்ணால் பார்க்கவே முடியல, தெரியுதா? ஸோ இருக்கு, ஆனால் இதுக்குள்ளே டேட்டா இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து அந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்க டேட்டா மட்டும், ஜேசான் மட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான்னு கன்வெர்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஆனால் பாருங்கள், அதுவுமே இட் இஸ் ரிட்டர்னிங் எஸ் அன் ப்ராமிஸ். புரியுதுங்களா? ஸ்டேட்டஸ் எப்போ ஃபுல்ஃபில்டாக மாறுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு அரே வருது பாருங்கள். ஸோ அரே வருது, தெரியுதா? ஆனால் இதை என்னால் பார்க்க முடியல. எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா, திரும்பி நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது? ஹேவ் டு கிரியேட் அன் அதர் தென். ஸோ அந்த தென்னும் ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தட் என்ன எடுத்துக்கும்? ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். இதில் டேட்டா இங்கே என்ன வேணால் ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வர்றதை நான் இங்கே வந்து கன்சோல் ஆஃப் பண்ண போகிறேன். அங்கேருந்து இங்கே வரணும்னா என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வரவே வராது பாருங்கள், அன்டிஃபைன் வருது. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்டேட்டஸ் ஃபுல்ஃபில்டாக மாறிடுச்சு. இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அதை அடுத்த ப்ராமிஸ்க்கு நான் பாஸ் பண்ணணும். அப்போ பாஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? have to return it. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு பாருங்க. இப்படி தான் பழைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதாங்க ப்ராமிசஸ். ஓகேவா? ஸோ நியூவர் வே பார்க்கலாமா? ஓல்டர் வேல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ராமிசஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், எப்படி ட்ரை கேட்ச் வே யூஸ் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் ப்ராமிஸ் செயினிங் கேட்பாங்க. ஸோ இதில் ஓகேவா? ஸோ ப்ராமிஸ் செயினிங்னா என்னது? யூசிங் மல்டிபிள்
தென் கேட்சஸ். ஓகேவா? ஸோ மல்டிபிள் லைக் தென் சொல்லி போட்டிங்கன்னா அது பேர் ப்ராமிஸ் செயின். ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி நியூயர் வேல ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நியூயர் வே வந்து போயிடலாம். ஸோ மேபி I'll create a function to fetch all the data. fetch data னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா, it's going to have an URL const URL is equal to, ஸோ அதே URL எடுக்கலாம். ஓகே, சாரி, ஸோ இந்த URL என்ன பண்ண போறோம்னா ஒரு API கால் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு do an API. ஸோ இதை என்ன பண்ண போறோம்னா, இது வர டேட்டா வந்து it is going to store it in response. புரியுதா? இது இதுல இருக்கிற டவுட் இருக்கா? சரி, நம்ம கன்சோல் லாக் பண்ணலாமா ரெஸ்பான்ஸை? சாரி, நான் வேற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த லைன் 3 லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இந்த 3 லைன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். மேபி I'll put it in index.html. ஸோ நல்லா பாருங்க, இந்த 3 லைன்ல fetch என்ன டைப் ஆஃப் எக்ஸிகியூஷன்? இட் இஸ் synchronous or asynchronous? Asynchronous. அப்படின்னா it will take some amount of time. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கன்சோல் லாக் பண்றேன், பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்ன வரும்? யாராவது ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும், அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்பி சொல்றேன். ஸோ ஒரு அசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷன் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல நடக்கும் போது வில் கெட் அன் ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ அந்த ப்ராமிஸ் எங்கே வந்திருக்கு? ரெஸ்பான்ஸ்ல. இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? இனிஷியலாக பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஃபுல்ஃபில்டாக மாறினோடனே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் வேல்யூவில். புரியுதா? ஸோ ஆனால் அதே தான். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகணும்? இந்த லைன் முடிகிற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நான் நியூயர் வே ES6ல பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவைட்ன்ற கீவேர்ட் போட்டுருணும். அவைட்ன்ற கீவேர்ட் போடணும் அப்படின்னா வந்து, ஒரு நிமிஷம், I'll just plug the charger. ஓகே, ஸோ அவைட்னு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரௌசர் வந்து இந்த லைன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும்பா. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆனால் எனக்கு அவைட் கீவேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அசிங்காக இருக்கும், ஏசிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்க அந்த ஜேசன் வரல. ஸோ நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்க ஜேசனை கொண்டு வரது? யாராவது டாட் டேட்டான்னு கொடுக்கணும். இல்லை, நம்ம இங்கே பண்ணோமே, இங்கே பண்ணது தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிது? இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. கரெக்டாக? ஸோ எப்படி நம்ம ஜேசான் லைக் அதுக்குள்ளே இருக்க டேட்டா மட்டும் எடுத்தோம், டாட் ஜேசான் பண்ணோம். கரெக்டாக? ஓகே ஓகே. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். ஸோ நான் கடைசியில் 2 ஓல்டர் வே நியூயர் வே கம்பேர் பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும்.
ஸோ ஆனால் நம்மளுக்கு தெரியும் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசானா என்ன டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன். இட் இஸ் சிங்க்ரனஸ் ஆர் அசிங்க்ரனஸ்? இட் இஸ் an asynchronous. புரியுதா? ஸோ சரி நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஜஸ்ட் ஒன் ரீஃப்ரெஷ். ஓகே, ஸோ deleted. தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு பெண்டிங் வந்திருக்கு. ஸோ அது ஃபில்ஃபில்ட் ஆகி நம்மளுக்கு அரே வந்துருச்சு. ஓகேங்களா, பாருங்க அரே வந்துருச்சு. பட் ஆனால் நம்மளால அதை பார்க்க முடியல. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவும் அசிங்க்ரனஸ். ஸோ அப்போ என்ன சொல்லணும், நம்மளுக்கு இந்த லைனுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இந்த லைனுக்கு வெயிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஜேசன். ஸோ இந்த ப்ராசஸ் அசிங்க்ரனஸ்னால we are just telling JavaScript to wait it. ஸோ அது கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணால் டேட்டா கிடச்சிடும். ஸோ பாருங்களேன், ஸோ deleted. பார்த்தீங்களா, நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு. இதுதான் வந்து கம்ப்ளீட்டான இது கான்செப்ட். ஸோ அசிங்க், அவைட், ப்ராமிசஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து 2 மெத்தடையும் உங்களுக்கு சைட் பை சைட் வைக்கிறேன். அது திரும்பி ஒரே ஒரு தடவை உங்களுக்காக சொல்கிறேன். லைக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஏன்னா லைக் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். Maybe I'll just remove all the comments. maybe கொஞ்சம் சின்னதாக்குறேன். ஸோ இப்போ நல்லா பாருங்க, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்களேன். யாருக்கா ஏதாவது சிமிலாரிட்டி தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுறோம், ஃபெச் மெத்தட் பண்ணுறோம். ஃபெச் மெத்தட் இஸ் என்னது, நார்மல் லைக் என்ன டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன், யாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷன், சிங்க்ரனஸ் ஆர் அசிங்க்ரனஸ், அவ்வளோதான் கொஸ்டின். asynchronous. அசிங்க்ரனஸ், ஓகேவா? ஸோ அசிங்க்ரனஸ் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், இட் will return us an, it will not return us an data immediate Promises. promises. ஸோ ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும், Starting pendingல இருக்கும். பெண்டிங். சூப்பர். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், லைக் இந்த ப்ராமிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, தேர் இஸ் 2 ways. ஒன் வந்து தென் அண்ட் கேட்ச், இன்னொன்று வந்து அசிங்க் அட் அவைட். ஸோ தென் வந்து என்ன பண்ணும், whenever your status is getting changed to fulfilled, கரெக்டா? ஸோ fulfilled மாறும்போது என்ன ஆகும், தென் அண்ட் கேட்ச்ங்கிறது வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மாதிரியா ப்ரோ? அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஸோ எப்போல்லாம் உங்கள் ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேருந்து ஃபுல்ஃபில்டாக மாறுதோ என்ன, எந்த பிளாக்குள்ளே போகும், தென் பிளாக்குள்ளே போகும். இன்கேஸ் உங்கள் ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா Catch statement reject ஆயிடும். சூப்பர், கேட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் வந்து நார்மல் லைக் ஓல்டர் வே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இதே தான் சேம் விஷயம் இங்கே பாருங்கள். ஸோ அப்போ நியூர் வேல கேட்கலாம். ஸோ நியூர் வேல என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த எரர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ இன் கேஸ் என்னோட இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நியூர் வேல தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ட்ரை கேட்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அசிங்க்ரனஸாக நடக்கக்கூடிய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், we have to wrap it with an try. If something fails, if a status is changing to rejectedனா catch குள்ள வந்துடும். catch குள்ள வந்துடும். ஸோ கேட்சில் நம்ம எப்பயும் போல் என்ன வேணால் நேம் வச்சுக்கலாம். மேபி வில் கீப் இட் ஆஸ் எரர் அண்ட் வில் ஜஸ்ட் ஒன் கன்சோல் டாட் ஆஃப். புரியுதா? ஸோ இதுதான் ஓல்டர் வே அண்ட் நியூர். சரி, நான் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் பண்ணுறோம் இங்கே, லைக் எல்லா தென் மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கும். ஸோ கேட்சுமே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கும். ஸோ ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் ஏன் பண்ணுறோம், லைக் புரியுதா?
ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இங்கே வந்துடும். ஓகேங்களா, whenever your status is fulfilled will be getting in response. அதை தான் நான் ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கேன். ரெஸ்பான்ஸை நான் இங்கே கன்சோல் லாக் பண்ணால் will not get the data. நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும் தான், ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்க இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. கரெக்டாக? ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா we have to convert that ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்க .json வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு அந்த ஜேசான் மட்டும் எடுத்து கொடுப்போம். பட் ஆனால் அந்த வர ரெஸ்பான்ஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்மே என்னது, இட்ஸ் அன் asynchronous execution. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகைன் இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் என்ன பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் அஸ் அன் ப்ராமிஸ். புரியுதா? ஸோ வித் ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங், கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க, நான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பெண்டிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துரும். ஸோ இஃப் இட் இஸ் ஃபுல்ஃபில்டுனா என்ன ஆகும், எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபுல்ஃபில்டை? we have to handle with an other then. ஓகேங்களா, ஸோ தென்ல என்ன வாங்குறோம், இங்கே டேட்டா வாங்குறோம். ஸோ எல்லாம் மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படி வச்சிருக்கேன். ஸோ ஃபெச்லேருந்து வில் கெட் அன் ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து வில் கெட் அன் டேட்டா. ஸோ எதுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு தெரியுதா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில்ஃபில்ட் ஆனோடனே அந்த டேட்டாவை நான் அடுத்த தென்னுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அதில் என்னவா ஆர்குமெண்ட்டாக வாங்கிடும். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே வந்துடும் பேராமீட்டர்ஸாக. ஸோ அதை வந்து நான் கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இன்கேஸ் இதில் வந்து ரிஜெக்ட் ஆச்சுனாலும் என்ன ஆகும், இன்கேஸ் இதுலேயும் ஏதாவது பிரச்சனை ஆகி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி ஹேண்டில்டு பை திஸ் கேட்ச் பிளாக். புரியுதா? ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆனாலும் இங்கே இதுக்குள்ளே போயிடும், இதில் ரிஜெக்ட் ஆனாலும் என்ன ஆகிடும், இந்த கேட்ச்குள்ளே போயிடும். ஸோ மேலே இருக்கிறது புரிஞ்சா, இது வந்து ஓல்டர் வே, இது வந்து ஓல்டர் வே, ஓல்டர் வே. ஓகேங்களா? ஸோ நியூயர் வே என்னன்னு பாருங்களேன். நியூயர் வேக்கும் ஓல்டர் வேக்கும் ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது பாருங்களேன். இது வந்து நியூயர் வே, நியூ வே அப்படின்னு போட்டுக்கலாம். இதுலேயும் பாருங்க சேம் லைன்ஸ் தான் எழுதியிருக்கேன், அதே தான். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃபெச் மெத்தட் இஸ் அன் asynchronous execution. கரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட்ல அந்த இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் as an promise with the status of pending. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை சொல்லணும், எனக்கு சிங்க்ரனஸாக எக்ஸிக்யூட் பண்ணாதப்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இந்த ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேருந்து ஒன்று ஃபில்ஃபில்டாக மாறட்டும் இல்லை ரிஜெக்டாக மாறட்டும், அதுக்கப்புறம் நீ அடுத்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நியூயர் வேல என்ன கொண்டு வந்தாங்கன்னா அவைட்ன்ற கீவேர்ட் கொண்டு வந்தாங்க. அவைட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அசிங்காக இருக்கணும். புரியுதுங்களா? அதான் ஒரே ஒரு ரூல். ஸோ இப்போ என்ன பண்ணும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லைன் நம்பர் 32க்கு வந்தோடனே லைன் நம்பர் 33லேயே வெயிட் பண்ணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா லைன் நம்பர் 33 எக்ஸிக்யூட் ஆனோடனே ஒரு ப்ராமிஸ் வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணும். எப்போ வந்து அந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேருந்து whenever it is getting to fulfilled அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரும். இன்கேஸ் fulfilled ஆனால் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ ஸ்டேட்டஸ் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆச்சுனாலும் இல்லை fulfilled ஆச்சுனாலும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த லைன் அப்படியே வெயிட் பண்ணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், லைக் போன வாட்டி பண்ண மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் தேவையில்ல, ரெஸ்பான்ஸ்குள்ளே இருக்க ஜேசான் தேவை. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் ஜேசான் என்னது, இட் இஸ் நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆர் லைக் சிங்க்ரனஸ் ஆர் அசிங்க்ரனஸ், இட் இஸ் அன் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ். ஸோ வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங். ஸோ இப்போ இது ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சுன்னா இல்லை ஃபுல்ஃபில்ட் ஆகலாம், ரிஜெக்ட் ஆகலாம். ஃபுல்ஃபில்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த லைனில் டேட்டா வந்துடும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது கேட்ச்குள்ளே போயிடும். ஸோ ஓல்டர் வேலையும் நம்ம இப்படி தான் பண்ணோம், ஆனால் சின்டாக்ஸ் மட்டும் தான் வேறு. ஸோ தென் கேட்ச் போட்டு பண்ணோம், இங்கே வந்து ட்ரை கேட்ச் போட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். வித் அன் கீவேர்ட் ஆஃப் async and array. ஸோ இது ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த லைனுக்கு போயிடும், இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் அடுத்த லைனுக்கு போயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ராமிசஸ். ஸோ ஓகேவா? ஸோ ஒரே வாட்டி ப்ராமிசஸ் டெஃபினிஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுலேயே நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ப்ராமிசஸ் அண்ட் வே டு ஹேண்டில் asynchronous operations. ஓகேங்களா? லைக் யார் கேட்டாலும் சொல்லுங்கள், whenever an asynchronous operation takes place you'll be getting a promise with the status of pending. ஓகேவா? டன்னா? சரி, ஏதாவது டவுட் இருக்கா ப்ராமிசஸில் யாருக்காவது? ஸோ இப்போ நம்ம 2 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், என்னென்னு சொல்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ லைக் ரெக்கார்டிங்ஸும் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட திரும்பியும் கேளுங்க, ஐ எக்ஸ்பிளைன் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இப்போயே உங்களுக்கு திரும்பியும் வேணும் ஐ எக்ஸ்பிளைன் ஆஃப்டர் த மீட் ஆர் இப்போ ஓகேவா. ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபெச் மெத்தட் சாரி. ஸோ ஃபெச்சஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், அது அசிங்க்ரனஸான்னு பார்த்தோம், ப்ராமிசஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அசிங் அண்ட் அவைட் பார்த்தோம். ஸோ ஹவு டு ஹேண்டில் எரர்ஸ் இன் ஜேஎஸ். ஸோ ஓல்டர் வேல பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அவங்களே வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்ச்னு வச்சுருந்தாங்க. இன்னொரு வேலை எப்படி பண்ணாங்க, யூஸிங் ட்ரை அண்ட் கேட்ச். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் சரி பேக் ஹேண்ட்லேயும் சரி ரெண்டுமே சேம் தான். ஸோ ரெண்டுமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ எரர் ஹேண்ட்லிங் இஸ் டன் பை ட்ரை கேட்ச் பிளாக்ஸ். ஓகேவா. ஸோ 4 டாபிக் ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்கள். ஸோ யாரும் லெஃப்ட் ஆகிடாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க ஓகேங்களா. இல்லை போன கிளாஸில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது, லைக் வாட் எவர் டவுட் யூ ஹேவ். சரி நான் இங்கே இந்த இதில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் ப்ராமிசஸில். சரி ஓகே. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். ஸோ ஒரு சின்ன ஃபார்ம். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ப்ராமிசஸில் எல்லாம் ஓகே தானே. ஸோ ஏபிஐ இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் சரி பேக் ஹேண்ட்லேயும் சரி. ஸோ இந்த அசிங் அவைட் இட்ஸ் வெரி 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 எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் அவைட்டுன்னு போட்டேன்னா யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா எதுக்கு போடுறோன்னே தெரியாது, நிறைய பேர் வந்து லைக் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே இங்கே அவைட் பண்ணணுமா அவைட் பண்ணணும், ஓகே. ஸோ இங்கே அவைட் பண்ணணுமா, ஓகே இங்கே அவைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி தென் கேட்ச்லாம் இது வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ண அது மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் ஐ டோல்ட் யூ ஆல் திஸ் 2 ways ஓகேவா. சரி ஓகே. இப்போ இந்த 2 வேல நம்ம நியூ வே மட்டும் தானே பண்ண போறோம் இப்போ எல்லாத்துக்குமே. நம்ம இனிமே எல்லாத்துக்கும் நம்ம நியூ வே மட்டும் தான். அவைட் ஃபங்க்ஷன் மட்டும் ஒரே ஒரு வச்சு. சரி ஓகே சரி மிஸ். ஜஸ்ட் சிம்பிளா ஒரே தான். ஓகே இப்போ என்னன்னா இந்த ஃபெச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 வே தான் இருக்கும், ஒன்று சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் ஓகே தானே. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா. ஏன்னா இது ஏபிஐ கால் பண்ணுதா, பேக் ஹேண்டுக்கு போகணும், பேக் ஹேண்ட்லேருந்து டேட்டா பேஸ் கால் பண்ணணும், டேட்டா பேஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரணும், அப்புறம் தான் சர்வர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 or 10 செகண்ட்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணுமா 10 செகண்டுக்கு நம்மளுக்கு வெயிட் பண்ணாதில்ல கன்ஃபார்மில். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அவைட்டுன்ற கீவேர்ட் போட்டால் என்ன ஆகும்னா 10 செகண்ட் வெயிட் பண்ணணும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த அவைட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அசிங்க்ன்ற வேர்டை ஆட் பண்ணணும் ஃபங்க்ஷனில். அது மெத்தட் நேம் மாதிரி ப்ரோ. இல்லை அது வந்து கீவேர்ட் மாதிரி. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்னா அசிங்காக இருந்துச்சுன்னா தான் நம்மளால இந்த அவைட்டுன்ற கீவேர்டை யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ அவைட்டுங்க இது வந்து டிஃபால்ட்டா வந்து 10 செகண்ட் வெயிட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நீங்க எங்க ஆட் பண்றீங்களோ அந்த லைனுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அது அசிங்க்ரனஸ் எக்ஸிகியூஷனா இருந்துச்சு. இப்போ .json பண்றது ப்ரோ. ஓகே இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துரும். இப்போ நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் கன்சோல் பண்ணி காட்டுறேன். ரெஸ்பான்ஸ் ஓகேவா ரன் பண்றேன். இது ஒரு வாட்டி கிளியர் பண்ணிடலாம், ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ்.
ரெஃபரன்ஸ் எரர் யூஆர்எல் இஸ் நாட் டிஃபைன். சாரி கைஸ், யூஆர்எல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கானா பாருங்க. நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ்குள்ள இருக்க டேட்டா வருதா? இந்த மாதிரி டேட்டா வருதா? டேட்டா வரல, தெரியுதா? ஸோ லைன் நம்பர் 35 to 37. ஸோ லைன் நம்பர் 35ல டேட்டா வரல. ஸோ நம்மளுக்கு அந்த டேட்டா மட்டும் எப்படி எடுக்கிறதுனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். டேட்டா டாட் லைக் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான்ற மெத்தட் என்ன பண்ணும், நம்மளுக்கு அந்த டேட்டா மட்டும் கொடுக்கும். பட் ஆனால் அந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் எடுக்கும். உடனே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வர ரெஸ்பான்ஸ் வந்து அடுத்த செகண்டே கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அதுவும் என்னது அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெயிட் பண்ணும் டேட்டா வர வரைக்கும். புரியுதுல்ல? ஸோ இப்போ டேட்டா வந்து நம்ம கன்சோல் ஆக் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்களேன். நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் வருது, தெரியுதா? 200 டேட்டாஸ் வருது. புரியுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனுக்கு எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அவைட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ யூஆர்எல் எங்கேருந்து பார்த்தீங்க அது? ஸோ இது வந்து ஒரு டம்மி யூஆர்எல், டம்மி எண்ட் பாயிண்ட் தான். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் எட் பண்ணிங்கன்னா டேட்டாஸ் வரும். ஸோ நம்ம இந்த ஏபிஐ கிரியேட் பண்ண இது வந்து ஒரு பப்ளிக் ஏபிஐ. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம கிரியேட் பண்ணலாம் இந்த ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேல? சரி, ஒரு 10 minutes லைக் ஒரு ஃபார்ம் மட்டும் பேசிக்காக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ தட் நாளைக்கு வந்து பி ஸோ ஈஸி டு டூ. இன்னைக்கு எத்தனை டே ஜாவாஸ்கிரிப்ட் அது மட்டும் யாருக்காவது கவுண்ட் தெரியுமா? பண்ணிக்கிறேன். சரி, யாருக்கா கவுண்ட் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இது டே 7. இது டே 7ஆ? இல்லை நான் இதை செக் பண்ணுறேன். டே 5 ப்ரோ. ஓகே ஓகே, இன்னைக்கு டே 5 தானே. அப்போ வந்து இது டே 6 அண்ட் டே 7. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ ஃபயர் பேஸ் இல்லாமல் ஃபார்ம் மட்டும் பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காட்டுது. இன்னைக்கு அது மட்டும் பார்த்துடலாம், சும்மா ஒரு 10 minutes மட்டும். எப்படி ப்ரோ, வேலிடேஷனா? எல்லாமே பண்ணுவோம் நம்ம. ஓகே, நான் ஃபார்மோட ஃப்ளோ சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃப்ளோக்காக தான் நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபயர் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 10 minutes எடுக்கணும் ப்ரோ. ஆமாம், ஒரு 10 minutes மட்டும் ஃபினிஷ் அண்ட் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. மேக்ஸிமம் 5 to 10 minutes. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஃப்ளோ மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வைண்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஃபார்ம் கூட நம்ம நாளைக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு யாரெல்லாம் ஃபார்ம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. நம்ம நாளைக்கு சீக்கிரமாக வந்துடும். நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? நாட் ஷுவர் அபவுட் டேஸ்ங்களா? ஓகே. ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் இந்த ஃபார்ம்லன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சண்டே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, சண்டே. ஓகே, சண்டே நாளைக்கு எப்போவுமே 2 செஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. ஆமாம். உங்களுக்கு 2 செஷன்ஸான்னு தெரியலையே. இல்லை, எல்லா சண்டேவும் 2 செஷன் நடக்குது, மார்னிங் அண்ட் ஈவினிங். செக் பண்ணிவிட்டு சொல்லட்டுமா? நான் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா நான் 2 பேட்ச் போகுது, இன்னும் 2 பேட்ச் இருக்குது. ஸோ அதனால் டபுள் கிளாஸ் யாருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? சரி, ஓகே. என்னென்னா நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஐவ் கெப்ட் திஸ் ஃபார்ம் மாடியூல் இன்சைட் அவர் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் கவர் பண்ணுறோம். இல்லைன்னா டேரெக்டாக ரியாக்டில் கூட உங்களுக்கு ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்கலாம். ஸோ இது புரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 ஃபீல்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நேம், இமெயில், மெசேஜ். ஸோ நான் வந்து 2 வாட்டி பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கோம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சைட்டில். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ போர்ட்ஃபோலியோ சைட்டில் ஆஸ்க் மீ எனிதிங்கில் நம்ம இந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எப்படி வந்து ஃபார்ம் எல்லாம் கிரியேட் பண்ணுறது, பட்டன், ஸோ லேபிள், இன்புட், பட்டன், ஆப்ஷன்ஸ், குரூப்ஸு, டெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே ஓகேங்களா, இன்க்ளூடிங் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்மில் பண்ணிவிட்டு அதே விஷயத்த நம்ம டக்குன்னு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச ஃபார்மில் கடைசியில் வந்து ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரி, நாளைக்கு ஒரு பேசிக் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் அந்த இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. என்னென்னா சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்,
டேட்டா வந்து சர்வருக்கு சென்ட் ஆகிடும். ஸோ சர்வர்லேருந்து என்ன ஆகணும், டிபிக்கு சென்ட் ஆகணும். ஸோ கரெக்டாக இதான ஃப்ளோ. ஸோ ஆனால் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபார்மை வந்து வேலிடேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அவர் நேமுக்கு பதிலாக நம்பர் டைப் பண்ணிட்டார், இமெயிலுக்கு பதிலாக பேர் டைப் பண்ணிட்டார், மெசேஜுக்கு பதிலாக சம்திங் ஏதோ டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா என்ன ஆகும், சர்வருக்கு என்ன ஆகும், டேட்டாலாம் தப்பாக போகும். கரெக்டாக? ஆனால் அப்படி பண்ணணுமா? கிடையாது. ஸோ சர்வர் பட்டனுக்கு சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின டேட்டாஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு வேலிடேட் த ஃபார்ம். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால எப்படிலாம் வேலிடேட் பண்ணலாம், தேர் இஸ் 2 ways. ஒன்று வந்து ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வே. அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேலிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதை போட்டிங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபார்ம் வந்து வேலிடேட் ஆகும். ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு இமெயில் ரிஜெக்ட்ஸ் எழுதுறது, ஓகேங்களா, இதை மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிளானது. அதெல்லாம் நம்ம ரிஜெக்ட்ஸை பற்றி இன்டெப்த்தாலாம் பார்க்க முடியல. பட் பேசிக்காக ஒரு இமெயில் ரிஜெக்ட்ஸ் எப்படி போடுறது, எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் வேலிடேட் பண்ணலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளால அதை வந்து லைக் ஒரிஜினல் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் நம்பர்னா எத்தனை டிஜிட் இருக்கணும், யாராவது ஒரு ஃபோன் நம்பர்னா எத்தனை டிஜிட் இருக்கணும்? 10. கரெக்டாக? அது வந்து வேலிடேஷன். 9 டிஜிட் இருந்தால் அது வேலிட் ஃபோன் நம்பர் இல்லை. பட் ஆனால் அந்த ஃபோன் நம்பர் எக்ஸிஸ்டிங்காக இல்லையா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அது ஏர்டெல்லா இல்லை ஒரிஜினலாக ஆக்டிவேட்டடாக இருக்கா இல்லை அன்ஆக்டிவேட்டடாக இருக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். பட் ஆனால் நம்மளால வந்து ஒரு ஓடிபியோ இல்லை ஒரு ஓடிபி சென்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அது வேலிடான ஃபோன் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி இமெயிலுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இமெயில் மெசேஜ் அமைச்சு அந்த மெசேஜில் இருக்கிற எடுத்துகிட்டு நம்ம லைக் அந்த கோடை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் வேலிட் இமெயிலாக இல்லையான்னு பார்க்க முடியும். அது வந்து அத்தன்டிகேஷன் பார்ட்டில் வந்துடும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூல்ஸ் மட்டும் தான் செட் பண்ண போகிறோம் யூசிங் ரிஜெக்ட்ஸ். ரிஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 10 டிஜிட் இருக்காப்பா நம்பரு அப்படின்னா அது வந்து ஃபோன் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்காது. ஸோ அந்த மாதிரி சில வேலிட் லைக் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல ஒரு ஃபோன் நம்பருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறது ரிஜெக்ட்ஸ். ஆனால் அது ஒரிஜினலாக எக்ஸிஸ்டிங்காக நாட் எக்ஸிஸ்டிங்கான்னு நம்ம பார்க்க போகிறது இல்லை. அது நம்மளால இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து தனியான ரூல்ஸ் லைக் வெரிஃபிகேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டைப்ஸுமே வேலிடேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கா லைக் அதெல்லாமே வேலிடேட் பண்ணலாம். அதேமாதிரி எம்டிஆர் இருக்கக்கூடாது. இன்கேஸ் அவர் எம்டிஆர் இருந்து ஃபில் பண்ணிட்டாருன்னா ரிக்வயர்டு ஃபீல்டுக்கு ஸோ நேம் வந்து ரிக்வயர்டுன்னு போட்டோம், ஆனால் அவர் பட்டன் ஃபில் பண்ணி நேமே ஃபில் பண்ணாமல் சப்மிட் ஆகக்கூடாது இல்லை டேட்டா. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் 1 வேலிடேஷன். இவ்வளோ டைப் ஆஃப் வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பேசிக்காக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்வருக்கு சென்ட் பண்ணணும். டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஜேசனாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து என்ன ஆகும், டிபிக்கு போகும். டிவிலேருந்து சேவ் ஆகணும்னு என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும், சர்வர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணும், ஃபார்ம் ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் தேங்க்ஸ் அந்த மாதிரி வரும். கரெக்டாக? இதே தான் வந்து லாகின் ஃபார்மாக இருக்கட்டும், ரிஜிஸ்டர் ஃபார்மாக இருக்கட்டும், கான்டாக்டர்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், எல்லா ஃபார்முக்கும் இதே தான். ஆனால் நல்லா புரிஞ்சு பாருங்க, நம்ம கிட்ட இப்போ வந்து லைக் ஒரு இது வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் சர்வர் வேணும், வி ரிக்வயர்ட் சம்திங் கால்டு HTTP சர்வர். ஓகேவா? ஆனால் நம்மகிட்ட HTTP சர்வர் இருக்கா? இல்லை. நம்மகிட்ட டேட்டா பேஸ் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க போகிறது, நம்ம வந்து எக்ஸ்பிரஸில் இப்போ பேக் எல்லாம் எழுதி இதுக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ண போகிறல. அதனால நம்ம கூகுளோட சர்வர்லெஸ் சர்வீஸ் எடுத்துக்க போகிறோம். சர்வர்லெஸ் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சர்வரே வேணாம். அவங்க வந்து சர்வர் வேணாலும் சர்வர்லெஸ், அது வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஆகும். நான் சர்வர்லெஸ் சொல்லிட்டோன்னே சர்வர் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கூகுளே அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அவங்கக்கிட்டே அவங்க இன்பில்ட்டாக HTTP சர்வர் வச்சு நம்ம கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து சர்வர்லெஸ். ஸோ இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கூகுள் வந்து ஃபயர் பேஸ்ன்ற ஒரு இது மூலிமா ஃபயர் பேஸில் நம்ம அப் பண்ணக்கூடிய ஃபயர் பேஸில் நிறைய சர்வீசஸ்க்கு 2 சர்வீஸ் நம்ம கிளாஸில் வந்து கவர் பண்ணுவோம். ஒன்று வந்து ஹோஸ்டிங் சர்வீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பேஸ். ஓகேங்களா? ரியல் டைம் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா, இந்த பட்டனை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே போகும், சர்வருக்கு போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஃபயர் பேஸோட ரியல் டைம் டேட்டா பேஸுக்கு போயிடும், ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகிடும். இது ஆனால் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா NoSQL ஃபார்மேட்டில். எக்ஸாம்பிளுக்கு JSON 3 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அந்த இது எதுக்கு அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் டேட்டா, இந்த வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த டேட்டா எங்கேருந்து இங்கே போகுது. அதேமாதிரி சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் இருக்குது, பிளர் ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் ஃபார்ம் ஃபில் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா எரர் வரும். இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் எப்படி வந்து ஆட் பண்ணுறது நம்ம ஃபார்ம்ஸில், இதெல்லாம் ரியாக்ட்லையும் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு, எதுக்கு வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம இதே விஷயத்தை எப்படி ஃபார்ம் வேலிடேஷன் ரியாக்டில் பண்ண போகிறோம்னா யூசிங் சம்திங் கால் ஜாட் எப்புன்னு இருக்கு. இதை லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நம்ம ரிஜெக்ட்ஸ் எழுத போகிறது, அவங்க இன்பில்ட்டாக ரிஜெக்ட்ஸ் எழுதிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம்ஸோட இதெல்லாம் ஸ்டேட்லாம் வந்து இருக்குது, கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல் காம்பனன்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார்மில். ஒரு ஸ்டேட் நீங்கள் தனித்தனியாக மேனேஜ் பண்ணணும். இதுக்கு பதிலாக ஈஸியாக ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது we are going to use a library called ஃபார்ம், ஓகேங்களா, ஊக் ஃபார்ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து அந்த எஸ்டிடிபி வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணி மெயில் வரும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது நோட் மெயிலர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்டாக வந்து பேக்கெண்ட் பண்ணும்போது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வேணால் பேக்கெண்டில் எழுதும் போது வந்து தனியாக வந்து நம்ம ஓனாக வந்து நம்ம சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு எஸ்டிடிபி சர்வர், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணலாம் இந்த 4 ஸ்டெப்பு. ஆனால் அந்த 4 ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் பண்ணி அந்த ஃப்ளோ மட்டும் பார்த்துக்கலாம். சப்மிட் பட்டன் பண்ணால் எப்படி வந்து டேட்டா பேஸ் போகுது, டேட்டா பேஸ்க்கு டேட்டா போகுது, எப்படி வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃபயர் பேஸோட கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ், ஏன்னா நீங்கள் ஃபயர் பேஸையும் யூஸ் பண்ணலாம் டேட்டா பேஸாக, சர்வர் இல்லாமல், எஸ்டிடிபி சர்வர் நோடு இல்லாமல் டேரெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால அது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கும். ஸோ அதனால ஒரு ஃபார்ம் வச்சு நம்ம டேரெக்டாக வந்து இந்த மொத்த கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் ஃபார்ம்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபார்ம்ஸ் முடிச்ச உடனே நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு டே தான் இருக்கும். அந்த டேல பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸ்பிளைன் யூ கம்ப்ளீட்லி அபவுட் அரே மெத்தட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் ப்ராமிசஸ் சொன்னோம், அதே மாதிரி இந்த அரே மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அரே மெத்தட் அண்ட் ஐ வில் ஆல்சோ டெல் யூ அபவுட் அரே டீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங், அவ்வளோதான். ஸோ இது 2 கான்செப்ட்ஸ் வந்து ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு 4 மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா டூ இன்க்ளூடு, ஸ்ப்ரிட்டு, அதெல்லாம் வந்து நம்ம அத்தன்டிகேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ். ஸோ அதனால் அந்த இது வந்து ரொம்ப முக்கியம். டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஃபீல்ட்ஸஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் இது பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு கிளாஸஸில். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இன்னைக்கு. அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் எண்ட் ஆகிடுங்க, நான் அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ரெக்கார்டிங்ஸ் வாட்ச் பண்ணுங்க. பார்த்தீங்களா சும்மா உங்களுக்கு லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஸோ நான் 2 நாளாக பார்க்க முடியல. நான் இன்னைக்கு வந்து லைக் இன்பாக்ஸில் இருக்க எல்லா மெசேஜஸ் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸும் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி ரெக்கார்டிங்ஸும் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாவது பெட்டிங் இருந்ததுன்னா நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். டேட் என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் வேறு மார்க் பண்ணலாமா? ஓகே, ஓகே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா லெஃப்ட் ஆயிரும்.